ஹாய் கைஸ், நான் உங்கள் ஷார்ட்கட் செல்வா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஹைட்ரோகார்பன்கள். ஹைட்ரோகார்பன்களில் வந்து எப்படின்னா 3 டைப்ஸ் இருக்குது: அல்கேன்கள், அல்கீன்கள். இந்த அல்கேன்களோட ஃபார்முலா என்னதுன்னா CnH2n+2, அல்கீன்கள்னா CnH2n, அல்கைன்கள்னா CnH2n-2. இப்போ இதில் வந்து எப்படின்னா அல்கேன்கள்லேயே ஒரு 5 கிளாசிஃபைஸ் இருக்கும். அதை வந்து எப்படி ஞாபகம் வைக்கணும்னா மீப்ரோயூபென் இதான் ஷார்ட்கட்டு. இந்த ஷார்ட்கட்டில் எம்ங்கிறது வந்து எப்படின்னா மீத்தேன், ஈங்கிறது வந்து எப்படின்னா ஈத்தேன், இந்த ப்ரோங்கிறது வந்து எப்படின்னா புரோப்பேன், யூங்கிறது ஆக்சுவலாக பியூட்டேன். அந்த யூங்கிறத மென்ஷன் பண்ணுது அதில் பியூட்டேன். இந்த பெண்ணுங்கிறது பென்டேன். ஸோ இதுதான் அந்த கிளாசிஃபைஸ். இதில் 5 கிளாசிஃபைஸ் இருக்கும். அல்கீன்கள் எல்லாமே இந்த 5 கிளாசிஃபைஸ் இருக்கும். ஆனால் இந்த அல்கீன்கள்லேயும் அல்கைன்கள்லேயும் என்ன வராதுன்னா மீத்தேன் ரிலேஷன் வராது. இந்த அல்கைன்களில் மட்டும்தான் இந்த 5 ரிலேஷன்ஸ் வரும். இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், இதோட ஃபார்முலாஸ் தான் கேட்பாங்க மோஸ்ட்லி. அந்த வேதி வாய்ப்பாடு தான் கேட்பாங்க எக்ஸாம்ஸில். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த வேதி வாய்ப்பாடை வந்து அந்த 5 கிளாசிஃபைட்ஸுக்கும் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து காமன் ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் CnH2n+2. இதை வந்து டைப்ஸுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா அல்கேன்களில் ஆக்சுவலாக அல்கேன்களோட ஃபார்முலா வந்து CnH2n+2. ஓகேவா? இப்போ வந்து எண்ணுக்கு வந்து எப்படின்னா 1லேருந்து 5 வரைக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1, 2, 3, 4 அப்படின்னு 5 வரைக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இதில் வந்து 1 வந்து சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்? C1H2 × 1+2. ஸோ CH4ன்னு வரும். ஸோ இந்த CH4ங்கிறது தான் எதோட ஃபார்முலானா மீத்தேனோட. ஸோ மீத்தேன் வந்து CH4. இதுவே 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். எண்ணுக்கு வந்து 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? C2H2 × 2+2. C2 4+2. ஸோ C2H6. அப்போ C2H6. அப்போது அந்த 2 வேல்யூ கூட்டிகிட்டே போவோம். அப்போது C3H8, C4H10, C5H12. இப்படி வந்து வேல்யூ வந்து கூட்டிகிட்டே போவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் எப்படி கேட்பானா, இந்த C358 அது வந்து எதோட வேதி வாய்ப்பாடு சொல்லிட்டு கீழே வந்து ஆப்ஷனில் என்ன பண்ணால் மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக டிக் பண்ணலாம் புரோப்பேனோட வந்து ஈக்குவேஷன் அதுன்னு. இன்கேஸ் வந்து C5H12 கேட்டாங்கன்னா அது வந்து பென்டேன் அப்படின்னு இருக்கும். ஆக்சுவலாக இந்த கிளாசிஃபைஸ் எல்லாமே இதோட இதுனா அல்கேன்கள். இதே மாதிரி அல்கீன்கள் நமக்கு வந்து இப்போ தான் மேலே பார்த்தோம். அல்கீன்களோட ஃபார்முலா என்னது நமக்கே தெரியும், CnH2n. ஓகேங்களா? இப்போ சேம் தான் n = வந்து 1 to 5 வரைக்கும் அப்ளை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இதில் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா ஆல்ரெடி வந்து மீத்தேன் வந்து கிடையாது. இதில் வந்து கிளாசிஃபைஸில் வந்து மீத்தேன் மட்டும் வராது, மற்ற 4மே வரும். ஸோ நம்ம வந்து 2லேருந்து தான் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். 2, 3, 4, 5. ஸோ 1 வந்து கிடையாது. ஸோ வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும்? CnH2n தான் ஃபார்முலா. இப்போ வந்து 2 சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ C2H2 × 2. அப்போது C2H4. ஓகேவா? இதுவே n = 2, இது வந்து n = 3 அப்ளை பண்ணோம்னா என்ன வரும்? C3H2 × 3 போடும்போது 6 ஆயிரும். C3H6. அப்போ n = 4ன்னு பண்ணும்போது C4H என்ன வரும்? 8 வரும். அப்புறம் C5H என்ன வரும்? 10 வரும். ஸோ இதோட பேர் என்ன வரும்? ஆக்சுவலாக இது வந்து அல்கீன். கீ அப்படின்னு வருதா? கீனா தீ அப்படின்னு வரும். அப்போ நம்ம வந்து அல்கேன்களை வந்து என்ன படித்தோம்? ஈத்தேன், மீத்தேன் அப்படி படித்தோமா? அப்போ வந்து இங்கே வந்து என்ன படிப்போம்னா ஈத்தீன். அப்புறம் அங்கே வந்து புரோப்பேன் படித்தோமா? இங்கே வந்து புரோப்பேன். அங்கே வந்து என்ன படித்தோம்? பியூட்டேன். இங்கே வந்து என்ன படிப்போம்னா பியூட்டீன். நெக்ஸ்ட்டு வந்து எப்படின்னா பென்டேன் படித்தோம், இங்கே பென்டீன் படிப்போம்.
இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்கீன்கள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்கைன்கள். ஆல்கைன்கள் எல்லாருக்குமே தெரியும், ஃபார்முலா ஈஸியாக. ஆல்கைன்களோட ஜென்ரல் ஃபார்முலா என்னதுன்னா CnH2n + 2. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதுக்கு வந்து n = 2லேருந்து 3, 4, 5. இதுக்கும் என்னது ஈத்தேன் மீத்தேன் வராது, ஈத்தேன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து ஃபார்முலா அப்படி போட்டோம்னா C2H2 × 2 + 2. ஸோ 6 வரும், C2H6. இது வந்து n = 2 அப்ளை பண்ணால். இதுவே n = 3 அப்ளை பண்ணோம்னா C3H8. n = 4னா C4H10. C5H12. n = 5னா இப்போ இதோட பேர்லாம் என்ன வரும்னா, இது வந்து எப்படின்னா அல்கைன்கள், கை வருதா. ஸோ வந்து இது வந்து என்ன வரும்னா, இது வந்து அல்கைன்கள். ஸோ எப்படி வரும்னா ஈத்தைன் தை வரும். ஸோ இதை வந்து கைனா அந்த ரெட்டை கொம்புங்க வந்து இங்கே வரும், ஈத்தைன். அப்போ இது வந்து என்ன வரும், ப்ரொப்பைன். இப்போ C4H10 வந்து என்ன வரும், பியூட்டைன். லாஸ்ட்டு C5H12ங்கிறது என்ன வரும், பென்டைன். ஸோ எல்லாமே டை பை தை அந்த மாதிரி சீரீஸில் வரும். ஈத்தைன், ப்ரொப்பைன், பியூட்டைன், பென்டைன் அந்த மாதிரி வரும். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் பார்த்தோம்னா, 1 செகண்ட் வந்து ரிப்பீட் பண்ணுறேன். ஹைட்ரோகார்பன்கள் டாப்பிக்கில் 3 டைப் இருக்குது, அல்கேன்கள், அல்கீன்கள். அல்கீன்கள் வந்து காமன் ஃபார்முலா நமக்கு தெரியும், CnH2n + 2. அல்கீன்கள்னா CnH2n, அல்கைன்கள்னா CnH2n - 2. நம்மளோட ஷார்ட்கட் கிளாசிஃபிகேஷன், அதுக்குள்ளே இருக்கிற கிளாசிஃபிகேஷன் ஞாபகம் வைக்கிறதுக்கு என்ன சொன்னோன்னா ஷார்ட்கட்டு மீப்ரோ-யூபென். மீனா ஒன்றும் இல்லை, எம்னா மீத்தேன், ஈனா ஈத்தேன், ப்ரோனா ப்ரொப்பேன், யூனா பியூட்டேன், பென்னுனா பென்டேன். இதோட ஃபார்முலாஸுக்கு வந்து ஒவ்வொரு காமன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இந்த CnH2n + 2, CnH2n, CnH2n - 2. அதில் அப்ளை பண்ணனா ஒவ்வொரு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும் நமக்கு. அந்த n = 1 to 5 அப்ளை பண்ணனா ஒவ்வொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த காமனாக நினைக்கிறதுக்கு தான் அந்த ஷார்ட்கட்டு மீப்ரோ-யூபென். அதை வச்சு நம்ம மீத்தேன், ஈத்தேன், ப்ரொப்பைன், பியூட்டைன், பென்டேன் 5மே எழுதியிருப்போம். இதுக்கப்புறம் இது வந்து அல்கேன்கிறதுனால தான் இந்த ரெட்டைச்சுழி எல்லாமே இப்படி வருது. இதுவே அல்கீன்கள், கீ அப்படின்னா அல்கீன்கள்னு போட்டதுனால நமக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா ஈத்தீன், ப்ரொப்பேன், பியூட்டேன். பேர் தான் மாறுமே தவிர பேரும் அந்த ஈக்குவேஷன்ஸ் தான் மாறும், அல்கீன்கள் எல்லாமே. ஸோ ஃபார்முலாவில் அந்த ஜென்ரல் ஃபார்முலா மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் எண்ணுக்கு மட்டும் வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்ஸில் வந்து இன்கேஸ் வந்து C3H8ன்னு கேட்குறான்னா நீங்கள் வந்து டக்குன்னு ப்ரொப்பைன் ஷார்ட்கட்ஸ் ஞாபகம் இருந்ததுன்னா இந்த ப்ரொப்பைனை வந்து நீங்கள் டிக் பண்ணலாம் ஆப்ஷனில். இது இன்கேஸ் வந்து ப்ரொப்பைன் அப்படின்னு ஆப்ஷன்ஸ் 3 ஆப்ஷன்ஸ் எதாவது இருக்குது, அதர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஈஸியாக ப்ரொப்பைனை வந்து டிக் பண்ணலாம். ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனல்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.